எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற நீர் அடை எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. 2 டைப்பில் நம்ம செஞ்சு எடுத்துருக்கு. ஒன்று இனிப்பு போட்டு செஞ்சுருக்கு, இன்னொன்று காரமாகவும் செஞ்சு எடுத்துருக்கு. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி 4 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. 10 to 12 நீரடை செய்கிறதுக்கான மாவு தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறது. இந்த அரிசி கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சையாக அரைக்கிற துருவன தேங்காய் சேர்த்துருக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருக்கு, 1 கப் அளவு தண்ணி கூடி ஊற்றி நல்லா ஃபைனாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீர்தோசை செய்யும்போது லூஸாக மாவு ரெடி பண்ணுற மாதிரி இந்த மாவு நல்லா லூஸாக நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். அதுக்காக மறுபடியும் 1 கப் அளவு தண்ணி கூடி ஊற்றி மாவு நல்லா இதே மாதிரி தின்ன கலக்கி எடுத்துருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். மொத்தமாக 2 கப் அளவு தண்ணி ஊற்றி தான் 1 கப் அளவு பச்சை அரிசி நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறது. முதல்ல நம்ம இனிப்பு போட்டு தான் செய்கிறது. அதுக்காக 3/4 கப் அளவுக்கு தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. உங்களுக்கு வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தோசை தவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நான் இரும்பு தவை தான் எடுத்துருக்கு. அதுக்குள்ளே நல்ல சூடான தோசை தவைக்குள்ளே ரொம்ப நைஸாக இதே மாதிரி மாவு நல்லா தின்னாக ஊற்றிக்கோங்க. நல்ல சூடாக இருந்தால் தான் இது நம்ம ஊற்றும்போது கரெக்டாக இதே மாதிரி பபிள்ஸாக வந்துடும். இல்லை இருந்தால் ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி ஆகி போயிடும். அதை பார்த்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த இனிப்பாக இருக்கிற தேங்காயோட ஃபில்லிங் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி இதே மாதிரி நல்லா வேகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இதே மாதிரி ஒட்ட விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்வீட்டாக இருக்கிற இனிப்பாக இருக்கிற நீர் அடை ரெடியாக இருக்குது. இது செய்யும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃபில்லிங் கூட கொஞ்சம் நெய் கூட இதே மாதிரி சேர்த்துருக்கு அப்படின்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஷ்யூ நட்டு இல்லை அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நம்ம சிம்பிளாக தான் செஞ்சு எடுத்துருக்கு. 5 நீரடை நான் இந்த மாதிரி இனிப்பில் செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் மிச்ச மாவில் நம்ம இப்போ காரமாக இருக்கிற ஃபில்லிங் வச்சு தான் செய்ய போகிறது. அதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கு. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கு. 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சின்ன பீஸை நறுக்கி சேர்த்துருக்கு. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாய் தூள் கூடி சேர்த்துருக்கு. நீங்கள் பச்சை மிளகாய் மிளகாய் தூள் சேர்க்கும்போது எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இடித்து சேர்த்துருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூடி சேர்த்து நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபில்லிங் நம்ம பச்சையாக தான் சேர்க்கிறது. அந்த வெங்காயம் பாதி தான் வேகணும். லைட்டாக சூடானா போதும், வேகக்கூடாது. நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கும்ல, சாப்பிடும்போது பச்சையாக இருக்கிற அந்த ஒரு டேஸ்ட் அது வரும்போது தான் இந்த ஒரு நீரடை, இந்த காரமாக இருக்கிற நீரடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறது. முன்னாடியே செஞ்ச மாதிரி நைஸாக தின்னாக மாவு ஊற்றினதுக்கப்புறம் மேலே தேவையான அளவுக்கு ரொம்ப கம்மியாக வச்சா போதும் அந்த மசாலா ஃபில்லிங் வச்சு மூடி வச்சு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு ஓரம் ஒட்ட விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு எடுத்துருக்கிற ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற வித்தியாசமாக இருக்கிற 2 அடையோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நீர் தோசை செஞ்சு அதுக்குள்ளே ஃபில்லிங் வச்சு மடித்து எடுத்துருச்சுன்னா நீரடை ரெடியாக இருக்குது. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.